ஹலோ கைஸ், போன பார்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போமோ இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜோ வந்து அந்த மாலோட சிஓ கிட்ட வந்து அடியாட்களை கேட்டிருப்பா, இந்த மாதிரி விஐபி கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் போய் என்ன பண்ணியிருப்பாருனா நம்ம ஜின் கிட்ட தான் கேட்டிருப்பாரு. இதுலேருந்து ஜின் வந்து ஒரு மாஃபியா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த சிஓ வந்து ஜோவோட பேரை சொல்லி இந்த மாதிரி எங்கள் மாலில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜின்னுக்கு வந்து ஜோவை நல்லாவே தெரியும், அந்த மாலில் தான் வேலை செய்கிறாங்கிறதும் நல்லாவே தெரியும். எதுக்காக இவன் இந்த மாதிரி விஐபி கேட்டாங்கன்னு அடியாட்களை கேட்குறா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு டவுட் வருது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே இந்த ஜியான் விஷயத்தில் சின்ன சின்ன டவுட்டெல்லாம் இருந்திருக்கும். எதுக்காக இவனை வந்து பார்க்குறா, எதுக்காக இவன் கூட பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி டவுட்டு. அவனு இந்த மாதிரி யோசிச்சுட்டு நின்றுருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா ஒரு கிளப்லேருந்து வருது. அவனும் அந்த கிளப்புக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த சைக்கோ மாதிரியே இருப்பான்ல அந்த ஜியான், இந்த சைக்கோ தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா குடிச்சிட்டு அந்த கிளப்பையே தரமட்டமாக பண்ணி போட்டு வச்சுருக்கான். அப்போ அங்கே வேலை செய்கிறவர் சொல்கிறாரு, இவர் வந்து நான் உங்களோட கடையில் வந்து நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஜின்னும் போய் அவனை போய் சும்மா செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பணம்லாம் இருக்குது. இதை வச்சுட்டு தான் இவன் ஆட்டம் போட்டிருக்கானா அப்படின்னு அவன் நினச்சிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையே எடுத்து, இந்த பணம் உங்களுக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இவன் உடச்சதுக்கெல்லாம் இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தா அவன்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து இவனோடது, இன்னொன்று வந்து அந்த செத்தான்ல அந்த சைக்கோவோடது. இவனும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் ஈசுவோட ஃபோட்டோ இருக்குது. ஜின்னுக்கு வந்து ஒரே ஷாக்கு. ஈசு எப்படி இவனை கல்யாணம் பண்ணா? இவன் சைனாக்கு போகிறதா தானே சொல்லிட்டு போனான், வந்து எப்போ ஈசுவை கல்யாணம் பண்ணா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அந்த கேலரிக்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அதில் ஃபுல்லாக ஈசுவோட ஃபோட்டோ தான். பூரா அவங்ககிட்ட அடி வாங்கின மாதிரி உடம்புல ஃபுல்லாக ரத்தம்லாம் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ தான். அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இருக்குது, அவளை போட்டு அடிக்கிற வீடியோலாம், அதெல்லாமே அவன் பார்க்குறான். இப்போ ஜின்னுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னென்னா ஈசுவும் இவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதவே அவனால் நம்ப முடியல. ஏன்னா ஜின்னுக்கு வந்து தெரியாதுல்ல அந்த ஈசுவோட ஹஸ்பண்டும் இந்த ஜியானும் வந்து வேறு வேறு அப்படிங்கிறது. அவன் வந்து ஈசு வந்து எப்படி இவனை கல்யாணம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்னென்னா பக்கத்தில் யாரோ அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இவனும் வந்து ஜின்னுக்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கிறவன் தான். அவன் தான் இருந்துட்டு, பாஸ் இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறான், இவன் எப்போ சைனாலேருந்து திரும்பி வந்தானே தெரில, இவனை நான் ரோட்டோரமாக பார்த்தேன் கடையில், அதுக்கப்புறம் என்னை இங்கே வா கிளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்தான். இவன் நிறைய பணம் வச்சுருக்கான், அதெல்லாம் வச்சுட்டு தான் இப்போது ஓவராக இந்த மாதிரி குடிச்சிட்டு குடிபோதையில் என்னை கூட அடிச்சிட்டான், என் தலையிலலாம் இப்போ ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுட்டு புலம்பிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவன் என்னமோ பெரிய பணக்காராக போகிறேன்னு சொல்கிறான், ஏதோ 2 பொண்ணுங்க இவனுக்கு காசு தரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஜின்னுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அந்த 2 பொண்ணுங்க வந்து ஜோவும் ஈசும் தான். இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு தான் தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன சம்மந்தம் இவங்க 3 பேர்த்துக்கும், எதனால் ஈசு வந்து இவனை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ அந்த குடிச்சிட்டு மட்டையாயிருப்பான்ல அந்த சைக்கோ ஜியான், அவன் தான் வந்துட்டு எந்திரிச்சு நடந்து வரான் ஜின்கிட்ட தான். வந்துட்டு, நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஓ, உனக்கும் சரக்கு நான் வாங்கி தரணுமா, இப்போ நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட முன்னாடி நின்றுட்டு ஓவராக வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜின்னு வந்து ஒரு அளவுக்கு மேலே அவனால் பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் பொலீர்னு ஒரு அறை வச்சிட்றான். அதில் அவன் திருகிட்டு போய் கீழேயே விழுந்துடுறான். அது வந்து என்னென்னா, நீ என்கிட்ட இவ்வளோ வாயாடுறீல, இதுக்காக தான் இந்த அறை, அதுக்கப்புறம் என்னோடய ஆள் மேலே கை வச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவரையும் அவன் கூப்பிட்டு ஜின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஜின்னு வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு தான் உடனே என்ன பண்ணுறான்னா ஈசுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி ஏம்மா இன்றைக்கி வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவளும் இருந்துட்டு, இல்லை சார் இன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரல, நாளைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளும் கட் பண்ணிடுறான். இப்போ ஈசு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அவன் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பணம், நிறைய ஜுவல்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு லாக்கருக்குள்ளே வச்சுருப்பான். அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு வந்து அவன் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ எழுதி பார்த்துட்டு அதை போட்டு பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவனுக்கு இதை வச்சு ஏதாவது பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜின்கிட்ட வந்துட்டோம்னா, ஜின்னு வந்து என்ன பண்ணுறான்னா உடனே அடுத்தது ஜோக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணால் ஜோ வந்து கால் அட்டன் பண்ணலை. அப்போ அவன் போய் உட்காந்துட்டு இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான், இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்படி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க 2 பேரும் அன்றைக்கும் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போயிருப்பாங்க. அப்போ கூட அந்த மிஸ்ஸஸ் காங் வந்து கார் முன்னாடி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸில் வந்திருக்கும். அப்போ தான் ஜின்னு சொல்லியிருப்பான், அவங்க சூசைட் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த ஹஸ்பண்டை தான் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ஜோ கூட ஜின்னை மீட் பண்ணியிருப்பா. பார்த்து இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டோம்னா நம்ம மேலே டவுட் வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அப்போ வந்து ஜின்னு வந்து 2 ஆப்ஷன் சொல்லியிருப்பான்ல, ஒன்று அவங்க பாடியே கிடைக்கக்கூடாது, இல்லைன்னா அவங்கள வந்து கொன்னதே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் சொல்லியிருப்பான். அதைத்தான் இப்போ அவன் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஜின்னு வந்து அந்த சைக்கோவோட ஃபோனில் வந்து பார்த்துருப்பான்ல,
ஈசுவோட காயத்தை அவனை அடித்த வீடியோலாம் பார்த்ததுனால இவனுக்கு புரிஞ்சிருது ஈசுவோட ஹஸ்பண்ட் வந்து ஈசுவை கொடுமைப்படுத்தியிருக்கான். அதனால 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. அவனை மாதிரியே இந்த ஜியான் இருந்தனால இவனை சைனாக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ நான் சொன்னதில் அந்த 2வது ஆப்ஷன் அவன் செத்ததே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷனை தான் வந்து ஜோ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத முதல் கொண்டு A to Z எல்லாத்தையுமே அவன் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்றான். ஏதோ ஒரு இடத்துல இவங்க தப்பு பண்ணி அவங்ககிட்ட இப்போ மாட்டியிருக்காங்க, அதனால அவன் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படிங்கிறத முதல் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டான். ஜோ எதுக்கு இப்போ அடியால் கேட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு யோசிச்சுட்டு, சரி எப்படியும் நம்மளுக்கு வேண்டிய பொண்ணாக போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனோட அடியாளில் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா இங்கே வந்து ஈசு தான் வந்து ஜோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்கும்போது ஜோ கூட சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம அவனுக்கு பணம்லாம் தர முடியாது, அவன் திருப்பி வந்து கேட்டே தான் இருப்பான், நான் ஒரு வழி பண்ணுறேன் அவனுக்காக, இதில் நீ வந்து தலையிடாத, எனக்கு நாளைக்கு மெசேஜோ காலோ பண்ணாத, நாளைக்கு வந்து நான் உனக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஈசுக்கிட்ட சொல்கிறான். இருந்தாலும் ஈசு வந்து என்ன நினைக்கிறான்னா, நமக்கு அவன் கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டோன்னா அவன் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த லாக்கரை உடைக்கிறவங்கள கூப்பிட்டான்னா அந்த லாக்கரையும் உடைச்சிட்றான். பார்த்தா அதில் 4 கோடி ரூபாய்க்கெல்லாம் பணம் இல்லை, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது, சரி இதை வச்சு இப்போதைக்கு அவனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் உடைச்சிட்றா. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா இந்த பக்கம் அந்த ஜியான் தான் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த பணம் இருக்கனால தாம் தூம்னு செலவு பண்ணிவிட்டு குடிச்சிட்டு ஆடிட்டுருக்கான். இப்போ அவன் வந்துட்டு அந்த ஃபோனை தான் எடுத்து பார்க்குறான், வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதில் பார்த்துட்டு அதில் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. அது என்னென்னா, ஈசு வந்து அவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு லொக்கேஷன் பார்த்துருப்பான்ல, அதை வந்து அவன் ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான்ல, அதை தான் வந்துட்டு அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பான். அது என்னன்னு அவட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவன் வந்து அதை யோசிக்கிறான், நம்ம சைனாவுக்கு போகிற ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இவங்க வந்துட்டு அங்கே போயிருக்காங்க, ஒருவேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அவனோட பாடி இந்த இடத்துல தான் அவங்க டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் கெஸ் பண்ணி அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்றான், ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இப்படியே இந்த பக்கம் வந்துட்டோன்னா இங்கே வந்து ஜின் வந்து அவன் அடியால் கூப்பிட்ருப்பான்ல, அவங்ககிட்ட வந்து இவனோட ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இவனை வந்து ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த அடியாள்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்கான். இப்போ இங்கே வந்து இந்த ஜியான் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனுக்கே அவன் வந்து போயிடுறான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மாதிரியே அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே தான் நின்றுட்டு அவன் பார்க்குறான், இவங்க எந்த இடத்துல அவனோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, புதைச்சிருப்பாங்களா, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சுற்றியும் புற்றியும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே தேடி பார்த்துட்ருக்கான். இங்கே வந்து அப்படியே ஜோ பக்கம் வந்துட்டோன்னா ஜோ வந்து என்ன பண்ணுறான்னா, அவள் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பா, அதைத்தான் வந்து எடுக்கிறா. முடிஞ்ச அளவுக்கு ஈசுக்கிட்ட வந்து நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், நம்மளோட பணத்தையே அவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்கா. அதில் வந்து 4 கோடி ரூபாயெலாம் இருக்காது, கொஞ்சம் இருக்கும். சரி இதை வச்சு இவனுக்கு இப்போ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துகிட்ருக்கா. இப்போ வந்துட்டு அவள் வெளியே வரும்போது ஒரு வீடியோ கால் பண்ணுறான் அந்த ஜியான் தான். பார்த்துட்டு இந்த இடம் உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஜோக் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஆனால் இருந்தாலும் அவள் வந்து பயத்தை வந்து மூஞ்சியில் காமிக்காமல் அவளும் ஃபேஸை நார்மலாக வச்சுட்டு அந்த வீடியோ காலில் அவனை பார்த்துட்ருக்கான். உண்மையை சொல்லுங்கள், இங்கே தானே அவனை புதைச்சிங்க, இப்போ அவனை தோண்ட போகிறேன், நான் தோண்டி போய் இந்த பாடியை நான் போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன், நீ பணத்தை தரலனா அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுறான். அப்போ ஜோ சொல்கிறா, நாங்களாம் யாரையும் கொலை பண்ணல, நீ வேணால் எங்கே வேணால் தோண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜோ வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்ககிட்ட இப்போ வரைக்குமே சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அவன் அந்த இடத்துக்கு போயிருந்தாலுமே அந்த இடத்துல அவன் புதைச்ச இடத்துல அவன் கண்டுபிடிச்சிருந்தானா அந்த பெட்டியவே எடுத்து அவனை மிரட்டியிருப்பான்ல, அவன் சும்மா தானே மிரட்டுறான், அதனால் இன்னும் அந்த பெட்டி அவன் கைக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறா. சரி பணம் வச்சுருக்கேன் வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பக்கம் அப்படியே இந்த யான் இருக்கால்ல, அவள் தான் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துட்டுருப்பா. பார்த்தா இங்கே ஜோவும் ஈசுவும் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை அவள் பார்த்துருவா. நம்ம அண்ணி ஏன் இந்த பொண்ணு கூட பேசுகிறாங்க, இந்த பொண்ணு நம்ம அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சு பார்க்குறா. இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ இவளை ஃபாலோ பண்ணால் நம்ம அண்ணா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து என்ன பண்ணுறான்னா ஜோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஜோ எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி அவள் பின்னாடியே வந்து போயிட்டுருக்கா. ஜோ வந்து அந்த ஜியானை தான் பார்க்க போவா. போயிட்டு அவனை கார்லேயும் ஏற்றிப்பா. இப்போ வந்து அவள் முடிவு பண்ணிடுறா, நம்ம அண்ணா வந்து இந்த பொண்ணு கூட தான் இருக்காரு, அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ அஃபேர் இருக்குது, ஏன் நம்ம அண்ணா இப்படி பண்ணுறான், இப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இப்போ இந்த ஜியான் வந்து உள்ள காருக்குள்ளே ஏறினோடனேமே ஜோ கிட்ட கேட்குறா, எங்கே பணம் எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறா. இப்போ ஜோவை இருந்துட்டு பின்னாடி சீட்டில் இருக்க எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் எடுத்துகிட்டு பார்க்குறான். என்ன ஏமாற்ற பார்க்குறியா, இதில் 4 கோடியில் காவாசி கூட வராது, என்ன எனக்கு பணம் கொடுக்குறேன்னு
அப்படின்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? இப்போ அவன் புதைச்சடம் முதல் கொண்டு எனக்கு தெரியும், நான் போலீஸ்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அந்த சைக்கோவோட அம்மா வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நான் உன்னை இப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இந்த யான் வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாள்ல, அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னென்னா, அவன் கூட இன்னொரு போலீஸ் இருப்பான்ல, அவன் தான் ஃபோன் பண்ணுறான். என்னென்னா, அந்த சிசிடிவியில் வந்துட்டு ஈசுவோட பிக்சரும் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு உங்கள் அண்ணி அந்த டைமில் நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த யுவானும் சொல்கிறான், நீ எங்கள் அண்ணி மேலேயே சந்தேகப்படுறியா? அவங்களாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நான் சந்தேகம்லாம் எதுவும் பண்ணல, அவங்க போனாங்க, அதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு வச்சிட்றான். இப்போ என்னென்னா, அந்த சைக்கோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த யோனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே பாருடி, உங்கள் அண்ணா எனக்கு மெசேஜ் பண்ணாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னம்மா சொல்கிற, அண்ணா மெசேஜ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி அவள் டக்குன்னு காரை நிறுத்திட்டு கேட்குறான். ஆமாண்டி, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, பாவம் யாரோ துரத்துறாங்கன்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னது துரத்துறாங்களா? அப்படி துரத்துறாங்கன்னா அண்ணா என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும், எப்படி சொன்னாங்க, கால் பண்ணாங்களான்னு கேட்குறா. இல்லை மெசேஜ் பண்ணாண்டி பணம் கேட்டு அப்படின்னா. அண்ணா உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்களா? எங்கே அந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்டு வாங்கிக்கிறா. பார்த்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டா அதில் வந்து அவன் கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம அண்ணா இப்படியெல்லாம் கேட்க மாட்டானே, எதுக்காக இப்படி கேட்டிருக்கான், நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மெசேஜ் எல்லாம் நம்ம அண்ணாது இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அதை பார்த்துட்ருக்கா. இப்போ இங்கே வந்து ஜோ வந்து அந்த சைக்கோவை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான்ல, அப்போ அவன் வந்து படுத்துட்ருப்பான். அவனுக்கு வந்து டவுட் வருது, ரொம்ப தூரமாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது, எங்கே அந்த அம்மா வீடு வந்திருக்கு, நீ பொய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை ஏதோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜோவும் சொல்கிறான். அவனுக்கு வந்து இன்னும் சந்தேகமாக இருக்குது, முடிவு பண்ணிடுறான், இவன் ஏதோ வேறு பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் இறங்கி தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஜோ கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான், காரை நிப்பாட்ட சொல்லி. அப்போ ஜோவும் வந்துட்டு அவனை இறுக்கி பிடிச்சிக்கிறான், அவன் இறங்கி ஓட முடியாத மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அவன் பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்து ஜோவோட கழுத்துலேயே வந்து குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறம் அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு கார் முன்னாடி நின்று லிஃப்ட் கேட்குறான். அது யாருன்னு பார்த்தா அந்த யோன் தான். அவன் இன்னுமே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கா போல இருக்குது. அவனும் வந்துட்டு கேட்குறான், கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா அப்படின்னு. அப்போ அவளும் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முடிவே பண்ணிடுறா, இது வந்து என்னோடய அண்ணனே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவனோட அண்ணனாக இருந்தால் இது அவனோட தங்கச்சி தானே, ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏறு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அவனும் வந்து ஏறிக்கிறான். இப்போ அவன் ஏறி உள்ளே உட்காந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் வந்து போலீஸ் அப்படின்னு. நம்ம ஒரு போலீஸ் ஜீப்லேயே ஏறி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்துடுறான். அப்போ உடனே வந்துட்டு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவன் அந்த ஃபோனில் பார்த்துருப்பான், அந்த சைக்கோ ஃபோனில். ஐயோ இது அந்த சைக்கோவோட தங்கச்சியா, நம்ம வேற யாருன்னு தெரியாத மாதிரி வந்து ஏறிட்டோமே, இப்போ இவளுக்கு டவுட் வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனும் யோசிச்சுட்டே உட்காந்து பார்த்துட்ருக்கான். பேசாமல் இவளையும் போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி குறுன்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணிடுறான்னா இவளையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஆனால் அவன் வந்து எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் இவனும் தப்பிச்சு எங்கேயோ இறங்கி எல்லாம் ஓடுறான். இவளும் விடுவனா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் அவனை பிடிச்சிட்டு, டே என்னடா நீ எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்க, உண்மையை சொல்லு, எங்கள் அண்ணாவை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா பொய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் பிடிச்சி அந்த ஹேண்ட் கப்பெல்லாம் மாட்டி அவனை வந்து லாக் பண்ணி படுக்க வச்சிட்றான். படுக்க வச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். டே சொல்லு, எங்கள் அண்ணா ஃபோன் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணுறான், அவனோட ஃபோனை. அதில் பார்த்தா ஈசு வந்து நிறையா கால் பண்ணியிருக்கா. எங்கள் அன்னைக்கு எதுக்குடா நீ கால் பண்ணியிருக்க, எங்கள் அன்னைக்கு உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆனால் பார்த்தா அவன் எதுவுமே சொல்லலை. அவன் ஒரு மாதிரியாகவே இவனை பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஈசு சைடு வந்துட்டோன்னா, ஜோ வந்து சொல்லிட்டு போயிருப்பாள்ல, நான் கால் பண்ணுற வரைக்கும் எனக்கு காலும் பண்ணாத மெசேஜும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. ஆனால் இப்போ ரொம்ப நேரம் ஆகி ஜோ எதுவுமே மெசேஜ் பண்ணாதனால ஈசுக்கு வந்து பயமாயிருக்கும். அதனால் அவள் வந்து ஜோக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஜோ வந்து எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ ஜோதா வந்து அவன் கழுத்தில் குத்தி அவள் காருக்குள்ளே கிடக்கிறாள்ல, அதனால் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, எடுக்கலை. இப்போ ஈசுக்கு வந்து ரொம்ப பயமாகுது, ஏன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா உடனே அந்த ஜியானுக்கு தான் கால் பண்ணுறான். ஆனால் இந்த ஜியானோட ஃபோன் வந்து அந்த யோன் கிட்ட இருக்கிறது இவளுக்கு தெரியல. நம்ம அண்ணி எதுக்கு இப்போ இவனுக்கு கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறான்னா அவள் அட்டன் பண்ணி காதில் வச்சிட்றான். ஆனால் வச்சுட்டு அவள் எதுவுமே பேசலை. இவளும் வந்துட்டு அவன் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் எதுவுமே பேசாதனால பயத்தில் காலை கட் பண்ணிடுறா. இப்போ இந்த யான் தான் என்ன பண்ணுறான்னா அந்த ஈசு தங்கியிருக்கால அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் அந்த சிசிடிவி எல்லாம் பார்க்குறா. ஈசுவும் ஜோவும் ஒன்றாவே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதை வந்து அவன் அந்த சிசிடிவி மூலமாகவே பார்க்குறான். இப்போ அந்த ஜியானும் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உங்கள் அண்ணாவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். அதுக்கப்புறம் தான் இவன் வந்து இந்த சிசிடிவிலாம் செக் பண்ணுறா. அப்படி செக் பண்ணும்போது அவன் நோட் பண்ணுறான், அன்றைக்கி சைனாக்கு போனது வந்து அவங்க அண்ணா கிடையாது, இவன் தான் போயிருக்கான். ஏன்னா அவன் ஒரு மாதிரி தயங்கி போயிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லிஃப்டில் இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெட்டியை கீழே இழுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த பெட்டி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அவன் தூக்க முடியாமல் ஒரு மாதிரி தரன்னு இழுத்துட்டு வரான். அதை வந்து அவன் நோட் பண்ணுறான். இப்போ
இதுவே வந்து அவன் சைனாவில் இறங்குனதுக்கப்புறம் அவன் ஃபேமிலி மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொட்டியை வந்து ஈஸியாக வந்து தூக்கியிருப்பான். அந்த வீடியோ வந்து அந்த ஏர்போர்ட்டில், அதாவது அந்த போலீஸ் மூலமாக அவள் வந்து அந்த சிசிடிவியெல்லாம் வாங்கியிருப்பா. அதை வந்து அவள் பார்க்குறா. இப்போ இங்கே இருக்க பெட்டியை வந்து தூக்க முடியல, அங்கே இருக்க பெட்டி ஈஸியாக தூக்குறான்னா இடையில வந்து இவங்க பெட்டியை மாற்றிருக்காங்க. அப்போ உள்ளே இருக்கிறது எங்கள் அண்ணா தான், இவளுக்கு கொலை பண்ணி எங்கள் அண்ணாவை உள்ளே போட்டுட்டு இவன் மூலியமாகவே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இவளும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றா. அப்படி அவள் கண்டுபிடிக்கும் போது அவளுக்கு அழுகையும் வருது, கூடவே சேர்ந்து வாந்தியும் வந்துருச்சு. அவளும் போய் வாந்தியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவள் காருக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கா. உட்காந்து அவங்க அண்ணா ஃபோனை தான் வந்து செக் பண்ணுறா. அவங்க அண்ணா ஃபோனை செக் பண்ணால் பூரா ஈசுவை போட்டு அடிக்கிற வீடியோ, ஈசுவை அடித்ததுக்கப்புறம் அவள் காயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான், அது எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவளுக்கு இத்தனை நாள் வந்து அவங்க அண்ணன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கிறத இப்போ தான் அவள் தெரிஞ்சுக்கிறா. இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் நம்ம அண்ணாவை கொண்டுட்டா அப்படிங்கிறதையும் அவள் புரிஞ்சுக்கிறா. இப்போ வந்துட்டு இவள் என்ன யோசிக்கிறான்னா, இப்போ அந்த ஊரில் வந்துட்டு எலெக்ஷன் நடக்க போகுது, இவளுக்கு வந்து போலீஸையும் தாண்டி அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை இருக்குது. இவளுக்கு வந்து அந்த கட்சியில் வந்துட்டு ஒரு பெரிய போஸ்டிங் தரப்போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி மேலே வந்துட்டு எந்த ஒரு பிளாக் மார்க்கோ கெட்ட நேமோ இது வந்து இருக்கக்கூடாது. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அண்ணா வந்து இப்படி ஒரு கெட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை வந்து உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதை வந்து இவன் மறைக்கணும்னு நினைக்கிறா. இப்போ அப்படியே ஜின்னோட பிளேஸுக்கு வந்தோம்னா, ஜோ வந்து ஜின்னோட பிளேஸில் தான் இருக்கான். ஜின்னும் ஃபோன் பண்ணி ஈசுக்கிட்ட சொல்லியிருப்பான், ஜோ வந்து இங்கே தான் இருக்கா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பான். இப்போ ஈசுவும் வந்து இங்கே வந்திருப்பான். ஜோ வந்து எப்படி இங்கே வந்திருப்பான்னா, ஜின்னு ஒரு அடியால் அனுப்பியிருப்பான்ல, அவன் தான் வந்து இவளை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ ஈசு தான் வந்துட்டு ஜோவை திட்டிகிட்டு இருக்கா, நீ ஏன்டி இப்படி பண்ண, எங்கிட்ட இருக்க ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்தாவது அவனை இது பண்ணியிருக்கலாம், எனக்காக நீ ஏன் உன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிற, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, இதில் நீ இனிமேல் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஜோ தான் சொல்கிறான், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, பார்த்துக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம், நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட ஈசுக்கு தான் இவ ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. இப்போ அந்த பிளேஸுக்கு ஜின்னு தான் வரான். ஜின்னு வந்து உட்காந்துட்டு சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஈசுவோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டீங்க, அவனை மாதிரியே இருக்க இவனை வந்து சைனாக்கு அனுப்பியிருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ சொல்லலினாலும் அப்படின்னு ஜோவை பார்த்து தான் கேட்குறான். இப்போ ஜோக்கு தான் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது அவன் வந்து சொல்கிறான், இனிமேல் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதுலேருந்து விலகிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஆனால் இவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு வந்து கோவம் வந்து திட்டிடுறான், இங்கே பாருங்கள், கொலை பண்ணிவிட்டு ஈஸியாலாம் சட்டத்துக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சிட முடியாது, எப்படியாவது நீங்கள் மாட்டிடுவீங்க, அது இல்லைன்னா உங்கள் மனசாட்சியே உங்களை உறுத்தியே கொன்றும், தப்பு பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜின்னோட ஃப்ளாஷ்பேக்கை தான் வந்து சொல்கிறான். என்னென்னா, ஜின் வந்து ஒரு மாஃபியாவாக தானே இருந்திருப்பான், அவனுக்கு எல்லா பக்கமும் எனிமீஸாகவே தான் இருந்திருப்பாங்க, இதனால் வந்துட்டு என் பையனை நான் இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னென்னா, எல்லா பக்கமும் மாஃபியாவாக இருந்திருப்பாங்கல்ல, அதனால் அவன் பையனை வந்து கொன்றிருப்பாங்க. அப்போ ஜின்னு தான் யோசிக்கிறான், நான் நிறையா பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்துக்கு கூலியாக நான் என்னோடய பையனோட உயிரவே கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதிலேருந்து விலகியே இருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு ஈசுவை பார்த்துட்டு சொல்கிறான், நான் உன்னை விட ஒரு 7-8 வருஷம் பெரியவன் தான், ஆனால் இருந்தாலும் உன்னை நான் என் தங்கச்சி மாதிரி கூட பார்க்கல, என் பொண்ணாக தான் நான் உன்னை நினச்சி இப்போ பார்க்குறேன், என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன்ல, அந்த மாதிரி தான் எனக்கு உன்னை பார்க்க தோணுது, நீ பயப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்துட்டு இந்த ஜின்னோட அடியால் இருக்கான்ல, ஜோவை கூட காப்பாற்றிருப்பான்ல, அவன் தான் வந்துட்டு ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் அந்த ஜானையும் ஜோவையும் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த சைக்கோவோட தங்கச்சி யான் இருக்கால, அவளும் வந்துட்டு ஜோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவன் நின்றுட்டா. அதுக்கப்புறம் நான் ஜோவை காப்பாற்றிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து அவன் வேகமாக போனான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜான் வந்து ஜோக்கிட்டேருந்து தப்பிச்சு அந்த யோன் கையில் மாட்டிக்கிட்டான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் வந்து ரொம்ப வேகமாக போனான், ஒரு வேளை டிக்கியில் தூக்கி அவனை போட்டுட்டு போயிருப்பா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜின்னு இருந்துட்டு, நீ அவளை வாட்ச் பண்ணு, அவள் எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனும் இருந்துட்டு சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த பக்கம் இந்த யான் வந்துட்டா. கரெக்டாக அவங்க கெஸ் பண்ண மாதிரி தான், அவனை தூக்கி டிக்கியில் தான் போட்டுட்டு அவள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறா. அதாவது அவள் வீட்டுக்கு போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா. அந்த கார் செட்டில் தான் வந்து வண்டியை நிறுத்திட்டு அவள் கையில் வந்துட்டு ஏதோ ஒரு மாத்திரை டப்பா மாதிரி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட வந்து கேட்குறா, இந்த மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் வேறு ஏதாவது காப்பி வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் வந்துட்டு இல்லை, நான் வேறு எங்கேயும் காப்பி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்க மாத்திரையெல்லாம் எடுத்து அவன் வாய்க்குள்ளே நிறைய போட்டு அவனை மயக்கமடைய வச்சு
அந்த டிக்கிக்குள்ளேயே போட்டு க்ளோஸ் பண்ணிடுறா. அவங்க அம்மாவை பார்க்கலான்னு இப்போ அவள் வீட்டுக்குள்ளே தான் போகிறா. போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் வந்து இவங்க அண்ணா ஃபோட்டோ, இவ போலீஸாக இருப்பாள்ல, அப்போ அவங்க அண்ணன் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறா. என்னதான் இவங்க அண்ணன் ஒரு கெட்டவனாக இருந்தாலும் இப்போ அவன் இறந்துட்டாலும் அவங்க அண்ணன் ஞாபகம் இவளுக்கு வருது. அதை போய் இவள் பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவங்க அம்மாவும் எந்திரிச்சிடுறாங்க. நீ எப்படி வந்த, உங்கள் அண்ணாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா, அண்ணாவை பற்றி இன்னும் எதுவும் தெரியல, அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைம்மா, அவன் வந்துடுவான், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அம்மா, அதுக்கப்புறம் நான் ஒரு மிஷனுக்காக இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனேன். என்னோடய கார் வந்து ஃபுல்லாக சேராயிடுச்சு, அதனால் கீழே செட்டில் நிறுத்தியிருக்கேன். இனி கொஞ்ச நாளைக்கு உங்கள் காரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் என் கார் பக்கம் தப்பி தவறி கூட போயிடாதீங்க, ஸ்மெல்லு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி, எடுத்துகிட்டு போய்க்கோ, அப்படியே உங்கள் அண்ணா எங்கே இருக்கான்னு கொஞ்சம் விசாரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட காரத்தை எடுத்துகிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி வரா. இப்போ இவன் எங்கே போகிறான்னா, மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது, கீழே வந்து ரிவர் போகுது. அந்த இடத்துல தான் போய் தனியாக நின்றுட்டுருக்கா. அங்கே போய் நின்றுட்டு அவங்க அண்ணா ஃபோனில் இருக்க அந்த ஈசுவோட ஃபோட்டோ, அந்த வீடியோ, அவங்க அண்ணா இவனை போட்டு அடிச்சிருப்பாள்ல, அது எல்லாத்தையுமே வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறா. டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ரிவருக்குள்ளே தூக்கி போட்டுடுறா. எதுக்காக இப்படி பண்ணான்னா, நாளை பின்ன இந்த எவிடன்ஸ் வந்து போலீஸ் கையிலையோ யாராவது கையில் கிடச்சிச்சின்னா தற்காப்புக்காக தான் இவ வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்னைக்கு வந்து தண்டனை குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இவ போஸ்டிங்க்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் வந்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ரிவரில் தூக்கி போட்டிருப்பா. இப்போ இவங்க அண்ணன் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ஃபேமிலி மேலேயே ஒரு பிளாக் மார்க் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அவள் வந்து ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருப்பா. இந்த வீடியோஸ் எல்லாம் அந்த ஜியான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டிருப்பான். அவனு வந்துட்டு இல்லை, நான் எந்த காப்பியும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவளுக்கு சீப்ளிங் டேப்லெட் எல்லாம் கொடுத்து அவளை வந்து மயக்கமடைய வச்சுருப்பா. இப்போ இவளாவது நல்ல போலீஸாக இருப்பான்னு பார்த்தா இவளும் இவ செல்ஃபீஸ்க்காக மட்டும்தான் யோசிக்கிறா. அவங்க அண்ணனை கொலை பண்ணதுக்காக இவ வந்து அவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ண போகிறா, ஜின் வந்து எப்படி இவங்க 2 பேர்த்தையும் இவகிட்டேருந்து காப்பாற்ற போகிறான்.